ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சோகமாக ஏதோ ஒரு டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு அவங்க கோ த்ரூ ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள சுற்றி நடந்துகிட்ருக்கும். அதனால் அவங்க வந்து எப்பயும் டென்ஷனாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்மளுக்கும் அந்த டென்ஷன், பரபரப்பு தொத்திக்கும். ஏன்னா எல்லாமே ஈர்ப்பு விதி தானே. ஸோ நம்மளுக்கும் அது ஈஸியாக தொத்திக்கும். அப்போ கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இப்போ தலை போகிற பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டுருக்கு. இது மட்டும் சரியாயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எப்போ சந்திச்சாலும் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அது முடிஞ்சிருச்சு, அடுத்து ஒன்று வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே அப்படி தான். என்னென்னா, அலை ஓஞ்சு கடலில் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக முடியவே முடியாது. நின்றுட்டே இருக்க வேண்டியது தான். அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாகவும் அமைதியாக இருக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து அதை ஒட்டி தான் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ரொம்ப விரக்தி ஆகிட்டார். ஏன்னா அவர் பிறக்கிறப்பயே வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க. வளர்ந்துட்டுருக்கப்போ அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவராக வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் அவரை கவனிச்சிக்காமல் தானாக உழைச்சி அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கிறப்போ அவங்க ஒய்ஃபோடையும் ஓயாமல் சண்டை. அவருக்கு வாழ்க்கையே விரக்தி ஆகிட்டு எனக்கு ஒன்றுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு, நான் உங்கள் கூட இருந்துக்கிறேன், என்னை உங்கள் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே இவரோட லைஃப் பற்றி சொல்லியிருக்காரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேப்பா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அடுத்த ஊருக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் வந்து ஒரு ஆறு போயிட்டு இருந்திருக்கு. இந்த ஆறை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. இவரும் அந்த சாமியார் கூட போன இந்த பையனும் நின்றுட்டு இருந்திருக்காரு. இவர் எதையோ நோட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு இவர் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கோன்னு கேட்டானே, இல்லை நம்ம அந்த சைடு போகணும், ஆறு வந்து ஓடி முடிஞ்சு வத்தட்டும், அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படின்னோடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி சாமி இந்த ஆறு போய் வத்தோம், எப்படி நம்ம அந்த பக்கம் போகிறது, அதெல்லாம் நடக்கிற விஷயமே கிடையாது, நம்ம பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. அதே தான் தம்பி நம்ம வாழ்க்கையும். ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை பூரா சந்தோஷமாகவே இருக்க முடியாது. நீ நினச்சிட்ருக்க ஃபேமிலி லைஃப்பில் தான் இத்தனை பிரச்சனையும் ஒன்று, அதை விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு வந்தேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனைகளுக்கு பயந்துக்கிட்டு மாறுறதா இருந்தால் மாறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் நம்மளால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு அவரும் வந்து அவரோட நார்மல் லைஃப்க்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டாராம். ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலி வந்து பெரிய ஐ ஓப்பனர் எல்லாருக்குமே. நான் வந்து என் பிரச்சனையெல்லாம் ஓஞ்சு போனதுக்கப்புறம் தான் நான் கவனிச்சுப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கள கவனிச்சுப்பேன், அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மனிதராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால் வாழ்க்கை பூரா வாழவே முடியாது, சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு லைஃப். அதில் வந்து வாய்ப்புகள் நிறையா வரும். அதில் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். பயந்து நம்ம ஒரு மருகி நின்று அதை கடக்காமல் நின்றுட்டு இருந்தோம்னா அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுடுவோம். ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அடுத்தடுத்த வழி வந்து நம்மளுக்கு ஓப்பன் அப் ஆகும். நம்ம வந்து இல்லை யாராவது வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்களான்னா அது எப்பயும் நடக்காது. நம்ம லைஃப் நம்ம தான் வாழணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆனால் இது என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த பயம், இந்த குழப்பம் இதெல்லாமே நம்மளை வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு செல்ஃப் சிம்பத்தி கொண்டு வந்துருக்குது. எனக்கு தான் இந்த மாதிரி நடக்குது, ஏன் ஆண்டவா என்னை மட்டும் கஷ்டப்படுத்துகிற, அந்த மாதிரிலாம் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால மற்ற விஷயங்களை அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி நாமளும் இருக்க ட்ரை பண்ணலாம், மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு இல்லை. பட் நம்ம சந்தோஷத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நிம்மதியை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நாம் இருப்போம். பிரச்சனைகள்லாம் வரும் போகும், இதுவும் கடந்து போகும்னு கொஞ்சம் நம்ம ரியாக்ட் பண்ணி அதுக்கு பதில் கொடுத்து அந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு அழுது நிறைய இமோஷன்ஸ் எல்லாம் உள்ளே கோத்ரூ பண்ணுறப்ப தான் இதோட இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எதுவுமே பண்ண தெரியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து அதே இடத்துல நின்றுடக்கூடாது.
அடுத்து என்ன ஸ்டெப்புன்றத கொஞ்சம் யோசிக்கணும். இந்த யோசிக்கிறதுக்கான நிதானம் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ரொம்ப இமோஷனல் ஆகலைன்னா தான் வரும். அதுக்கு தான் நம்ம நிறையா டெக்னிக்ஸ் பார்த்தோம். ஸோ அஃபர்மேஷன் சொல்லலாம், இல்லை ப்ரீதிங் பண்ணலாம், ஃப்ளவர் ரெமெடி எடுத்துக்கலாம். அ அ நம்ம வந்து எழுதி ஒரு விஷயத்தை எரிக்கலான்லாம் பார்த்தோம். ஸோ ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம எத்தனிக்கணுமே தவிர, அந்த விஷயத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடுற நெனப்பு நம்மளுக்கு வரவே கூடாது அப்படின்றது வந்து இங்கே சொல்ல வந்த கருத்து. ஸோ ஈர்ப்பு விதி வந்து நம்ம எதை ஈர்க்கிறோன்றதும் இதே இந்த நெனப்பு தான். நம்ம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கோம்னா லைஃப்பும் நம்மளை விட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன நினச்சாலும் அதை அடைய முடியுமானா அதுவும் கிடையாது. ஸோ இப்போ உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்க போகுதுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். தேங்க்யூ.